எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாக் தமிழ். நம்ம எல்லாருமே லேப்டாப் பிசிலாம் யூஸ் பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிப்போம். ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகாது, நம்ம ஃபோன்லலாம் கனெக்ட் ஆகும், ஆனால் நம்மளோட லேப்டாப்லேயோ பிசிலையும் வந்து கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து ஒர்க் ஆகாது. அப்படி இல்லைனா கீபோர்டில் எம்எம்முக்கும் பின்னு வரும், இல்லை பிஎம்முக்கும் ஸ்பேஸ் பார் உள்ள அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில டைம்ஸில் இதெல்லாம் இல்லைனாலும் இந்த இஷ்யூவை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைட்னஸ் இஷ்யூ. பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் 100ல் வச்சா ஃபுல் பிரைட்னஸில் இருக்கணும், அப்படி இருக்கவே இருக்காது. 0ல் வச்சா ஃபுல் 0ல் இருக்கணும், அப்படியும் இருக்காது. ஏதோ ஒரு இஷ்டமேனிக்கு இருக்கும். நமக்கு என்ன தான் கூட்டினாலும் குறைச்சாலும் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. அந்த மாதிரி பிரைட்னஸ் லெவலு, அப்புறமா ஒய்ஃபை இஷ்யூ, இந்த மாதிரி எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவர்ஸை வந்து அப்டேட் பண்ணணும். இதுக்குன்னு தனி டிரைவர்ஸ்லாம் இருக்குது. இப்போ ப்ளூடூத்துக்குன்னு தனி டிரைவர்ஸ் இருக்குது, ஒய்ஃபைக்குன்னு தனி டிரைவர்ஸ் இருக்குது. அதை எப்படி அப்டேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நீங்கள் இந்த சர்ச் பாரில் வந்து டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அடிங்க. டிவைஸ் மேனேஜர்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒன்று வரும். அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா டிரைவர்ஸுமே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுடைய சிஸ்டமில் பிசியில் யூஸ் பண்ணுற எல்லா டிரைவர்ஸுமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகலை, இல்லை உங்களுடைய ஆடியோ அவுட்புட் வந்து ஒர்க் ஆகலை, இல்லை உங்களுடைய மைக் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆனால் மைக் வந்து நார்மலாக எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரபிள் ஷூட்டே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல செக் பண்ண வேண்டியது இங்கே உங்களுடைய டிரைவர்ஸ் வந்து அப் டு டேட்டில் இருக்கா அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இப்போது அப்படியே தாங்க எல்லாத்துக்குமே பண்ணணும். நம்ம இப்போ ப்ளூடூத் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் ப்ளூடூத்லேயும் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் டிரைவர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம்னா இங்கே 2 ஆப்ஷன் வரும். இந்த 2 ஆப்ஷனில் எது வந்தாலும் சரி, நம்ம முதல்ல இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே அப்டேட்டடில் இருக்குது. ஒருவேளை அப்டேட்டடில் இல்லைனா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் பண்ணும், அதுவே இன்ஸ்டால் பண்ணும், நம்மளுடைய ப்ராப்ளமாக ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிவிடுவோங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய ஒய்ஃபை யூஸ் பண்ணனாலும் சரி, இங்கே நெட்வொர்க் அடாப்டர்னு இருக்கும், அதில் ஒயர்லெஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர்லெஸ் அடாப்டர்ன்றதை இது பண்ணணும். இப்போ டிஸ்பிளே இஷ்யூக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அடாப்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் டிரைவர்னு ஒன்று இருக்கும். இந்த அப்டேட் டிரைவரை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி சொல்கிறோம் உங்களோட இது வந்து அப் டு டேட்டில் இருக்கா. இந்த மாதிரி தான் நம்மளுடைய டிரைவர்ஸ் எல்லாத்தையும் அப் டு டேட் பண்ணுறது. இந்த டிரைவர்ஸ் எல்லாமே எப்போ அப் டு டேட் இல்லாமல் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுடைய சிஸ்டமில் வந்து ஒரு வேறு ஓஎஸ் பூட் பண்ணும்போது நடக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் சி பார்ட்டிஷன்லேருந்து ஏதாவது டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்கலாம். ஒருவேளை சியில் வந்து ஏதாவது கரப்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிரைவர்ஸ் எல்லாமே வந்து பழைய ஸ்டேஜுக்கு போய்டும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து செஞ்சு மிரட்டா பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்து.